கட்டு மற்றும் சிங்கியோட பிளாங்கெட் ஃபோர்ட். கட்டு மற்றும் சிங்கியோட சம்மர் ஹாலிடேஸ் நடந்துட்டு இருந்தது. அவங்களும் எப்பயும் போல பேட்மிண்டன் விளையாடுறதுக்காக வீட்ல இருந்து பார்க்குக்கு போறாங்க. அதுக்குள்ள அம்மா அவங்க பின்னாடியே வந்து சொல்றாங்க, கட்டு சிங்கி இன்னைக்கு வெளிய போகாதீங்க, 2 பேரும் வீட்ல உட்காந்து விளையாடுங்க, வெளிய ரொம்ப சில்லுன்னு இருக்கு. ஆனா அம்மா, ஆனா எல்லாம் ஒன்னும் இல்ல, நான் சொன்னத பண்ணு சரியா? கட்டு மற்றும் சிங்கியோட முகம் ரொம்ப சோகமா ஆயிடுது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு புரியவே இல்ல என்ன பண்றது அப்படின்னு. அதுக்கப்புறம் அம்மா வந்து டிவியை ஆன் பண்ணி விடுறாங்க. டிவில ஆர்ட் மற்றும் கிராஃப்ட் ஓட ஷோ நடந்துட்டு இருந்தது. கட்டு சிங்கி நீங்க 2 பேரும் டிவி பாருங்க, அதுக்குள்ள உங்க 2 பேருக்கும் சூடான நூடுல்ஸ் செஞ்சு கொண்டு வரேன். வாவ் அம்மா, டிவி மற்றும் நூடுல்ஸ் ஒரேடியாவா? இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்க போகுது. மறுபடியும் கட்டு மற்றும் சிங்கியோட முகத்துல சந்தோஷம் தெரியுது. அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமா டிவிய வேற பாக்குறாங்க. குழந்தைங்களா, இன்னைக்கு நம்ம பிளாங்கெட் ஃபோர்ட் எப்படி செய்ய போறதுன்னு பேச போறோம். அது செய்ய உங்களுக்கு தேவையானது ஒரு சோஃபா, கொஞ்சம் பிளாங்கெட்ஸ், அப்புறம் கொஞ்சம் பில்லோஸ், அப்புறம் அதை டெக்கரேட் பண்றதுக்காக சில டாய்ஸ், அப்புறம் நீங்க சில லைட்ஸையும் யூஸ் பண்ணலாம். அவங்க 2 பேரும் சந்தோஷமா டிவி பார்க்க ஆரம்பிக்கிறாங்களோ இல்லையோ, கரெக்டா கரண்ட் கூட போயிடுது. மறுபடியும் அவங்க ஜோஷ் எல்லாம் பறந்து போயிடுது. அதுக்குள்ள அம்மா அவங்க 2 பேருக்காக சூடான நூடுல்ஸ கொண்டு வராங்க. நூடுல்ஸ் ரெடி, கட்டு சிங்கி வாங்க. இல்ல அம்மா, எனக்கு நூடுல்ஸ் சாப்பிடணும்னு இல்ல, வேண்டாம். எனக்கும் வேண்டாம். ஆனா ஏன்? நாங்க நினைச்ச டிவி பாத்துக்கிட்டே என்ஜாய் பண்ணிட்டு நம்ம நூடுல்ஸ் சாப்பிடலான்னு. ஆனா இப்ப எங்களோட முழு பிளானும் வேஸ்ட் ஆயிடுச்சு. என்ன சொல்றீங்க? நூடுல்ஸ்க்கோ டிவிக்கோ என்ன சம்பந்தம் இருக்கு? மம்மி, உங்களுக்கு அது புரியாது. கட்டு மற்றும் சிங்கி ரொம்ப சோகமா போய் ஒரு இடத்துல உட்கார்ந்துடுறாங்க. அவங்களால வீட்டு விட்டு வெளியவும் போக முடியல. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள டிவியும் அவங்களால பார்க்க முடியல. அந்த நேரத்துல கரெக்டா சிங்கிக்கு ஒரு ஐடியா வருது. கட்டு, எனக்கு ஒரு ஐடியா, நம்ம ஃபோர்ட் பண்ணலாம்ல? அது டிவில காட்டுனாங்களே அதுதானே? அதுதான். ஆனா அது நாம தனியா பண்ண முடியாதே. அதே நேரத்துல அம்மா அங்க வராங்க. தனியா யாரு பண்ண சொன்னாங்க உங்கள? நான் இருக்கேல உங்க கூட பிளாங்கெட் ஃபோர்ட் பண்றதுக்கு. எனக்கும் ரொம்ப பிடிக்கும். கட்டு, சிங்கி, மம்மி 3 பேருமே அந்த பிளாங்கெட் ஃபோர்ட் பண்றதுக்காக கிளம்புறாங்க. அவங்க அதுக்கான லேம்ப் ஒன்னு ரெடி பண்றாங்க. அதுக்கப்புறமா கட்டு சில பில்லோஸ், அதுக்கப்புறமா சிங்கி சில பிளாங்கெட்ஸ கொண்டு வரா. அம்மா, நாம இந்த பிளாங்கெட்ட இந்த சோஃபா அதுக்கப்புறம் லேப் மேல செட் பண்ணி ஆகணும். சரி சரி, நீங்க 2 பேரும் இந்த பிளாங்கெட்ட ஒரு பக்கமா பிடிச்சுக்கோங்க, நான் இன்னொரு பக்கமா இந்த பிளாங்கெட்ட பிடிச்சுக்கிறேன். அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே அந்த பிளாங்கெட்ட அவங்க செட் பண்ணிடுறாங்க. அவங்க நினைக்கிறாங்க சரி வேலை முடிஞ்சிருச்சுன்னு. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே ஒரு பக்கத்துல இருந்த அந்த பிளாங்கெட் அப்படியே கீழே விழ ஆரம்பிக்குது. அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே இன்னொரு பக்கம் இருக்க லேம்ப் மேலேயே எல்லா பிளாங்கெட்டும் செட் ஆயிடுது. அட என்ன பண்றதுமா பசங்களா, இந்த பிளாங்கெட் ரொம்ப ஹெவியா இருக்குல்ல, இத நம்ம சரி பண்றதுக்கு ஹெவியான பொருள் ஏதாவது வேணும். எல்லாத்த விட ஹெவினா எங்களோட ஸ்கூல் பேக் தான் மம்மி. ஆமா சரி, போய் உங்களோட ஸ்கூல் பேக்ஸ கொண்டு வாங்க. உங்க ஸ்கூல் பேக்ஸ வச்சு இந்த பிளாங்கெட்ட நாம செட் பண்ணிடுவோம் சரியா? அப்படின்னு சொன்னது பசங்க 2 பேரும் பேக்க கொண்டு வந்துடுறாங்க. 3 பேரும் சேர்ந்து அந்த பிளாங்கெட்ட மறுபடியும் செட் பண்றாங்க. பிளாங்கெட்ட செட் பண்ண உடனேயே கட்டு மற்றும் சிங்கி ஒரு பக்கமா அவங்களோட ஸ்கூல் பேக்ஸ வச்சு அந்த பிளாங்கெட்ட செட் பண்றாங்க. பிளாங்கெட் இப்ப நல்லா செட் ஆயிடுச்சு. இப்ப நம்மளோட பிளாங்கெட் ஃபோர்ட் செட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம அதை டெக்கரேட் பண்ண போறோம். நாம தீபாவளி லைட்ட வச்சு இதை ஏன் டெக்கரேட் பண்ண கூடாது? நல்ல ஐடியா தான். ஆனா இப்ப கரண்ட் இல்லாததால தீபாவளி லைட்ஸ் எப்படி எரியும் சொல்லு? நான் இத பத்தி மறந்து போயிட்டேனே. கவலைப்படாதீங்க பசங்களா, இதுக்கான கரெக்டான சொல்யூஷன் என்கிட்ட இருக்கு. அதுக்கப்புறம் அம்மா அங்க இருந்து கிளம்பி போறாங்க. அதுக்கப்புறம் அம்மா வரும்போது அப்ப அவங்க கையில இருக்கும் 2 பாட்டில் கிராக் லைட்ஸ். அந்த லைட்ஸோட வெளிச்சத்தை பார்த்து பசங்க 2 பேருமே ரொம்பவே எக்ஸைட் ஆயிடுறாங்க. வாவ், இது நிஜமாலே ரொம்ப அழகா இருக்கு அம்மா. அழகாவும் இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். ஏன்னா இது பேட்டரியில தான் ஓடும். கரண்ட் இருக்கோ இல்லையோ, இதுல பேட்டரி இருக்கிற வரைக்கும் லைட் நல்லா இருக்கும். கட்டு, சிங்கி மற்றும் மம்மி பிளாங்கெட் ஃபோர்ட்ட டெக்கரேட் பண்றதுக்கான வேலைய ஆரம்பிச்சிடுறாங்க. ஃபர்ஸ்ட் மம்மி உள்ள ஒரு நல்ல கார்பெட்டா போடுறாங்க. அதுக்கப்புறம் 2 பில்லோவ அங்க அடுக்கி வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த லைட் கிளாஸஸ் அங்க வைக்கிறாங்க. இது பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. ஏதோ ஒரு கனவு மாதிரி. நான் என்னோட டெடி பேரை கொண்டு வரேன். அதை இங்க வச்சோனா அது இன்னுமே அழகா இருக்கும்.
நான் என்னோட ஸ்பைடர்மேனை கொண்டு வர்றதுக்காக போறேன். சிங்கி பட்டுன்னு போய் அவளோட டெடி பேரை கொண்டு வந்து அத அந்த பில்லோஸ்க்கு நடுவுல வச்சிடுறா. கட்டு கூட அவளோட ஸ்பைடர்மேனை கொண்டு வந்து பில்லோஸ்க்கு நடுவுல வைக்கிறான். மம்மி, இப்ப ரொம்பவே பசி எடுக்குது. நீங்க நூடுல்ஸ் செஞ்சீங்கல்ல, அத கொடுங்க, நான் இப்ப சாப்பிடுறேன். ஓ, அந்த நூடுல்ஸா? நான் அது பண்டி அப்புறம் ஹரிக்கு கொடுத்துட்டேனே. இப்ப வீட்ல ஒரே ஒரு நூடுல் பாக்கெட் கூட இல்ல. ஓ நோ. அப்பனா எங்களுக்காக நீங்க பீட்சா செஞ்சு தரீங்களா? பீட்சா நீங்க செஞ்சு கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. செஞ்சிடலாம், ஆனா வீட்ல சீஸ் இல்லையே. அப்பனா எங்களுக்காக சாண்ட்விச் செஞ்சு கொடுங்க அம்மா. சாண்ட்விச் கூட செய்ய முடியாது, ஏன்னா வீட்ல பிரெட் இல்ல. ஓ நோ. சரி இருங்க, நான் உங்க 2 பேருக்கும் ரொட்டி அதுக்கப்புறம் பொரியல் செஞ்சு கொண்டு வரேன், சரியா? இல்ல மம்மி, இல்ல, இந்த ரொட்டி இந்த பொரியல் வேண்டாம், ஏதாவது டேஸ்டியா வேணும். மறுபடியும் அவங்க 2 பேருமே மூட் அவுட் ஆயிடுறாங்க. சடனா அந்த நேரத்துல யாரோ கதவை தட்டுறாங்க. பார்த்தா உங்க அப்பா தான் வந்திருக்காரு போல இருக்கு அப்படின்னு சொல்லி அம்மா போய் கதவை திறந்து பாக்குறாங்க. அப்புறம் அப்பாவும் அம்மாவும் 2 பேரும் போட்டுக்கிட்ட நடந்து போறாங்க. அப்புறம் அங்க வெளியவே அவங்க நிக்கிறாங்க. ஏதாவது சாப்பிட ரொம்ப ருசியா கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும். கட்டு, நீ சரியா தான் சொல்ற. கட்டுவும் சிங்கி எப்படி பேசிக்கிறத கேட்ட பிறகு அவங்க அப்பா அம்மா லைட்டா சிரிக்கிறாங்க. சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ். கட்டு ஜிங்கி, இங்க பாருங்க, நான் உங்களுக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாருங்க. அப்பாவோட சத்தம் கேட்ட உடனே அவங்க 2 பேரும் எக்ஸைட்டடா அந்த போட்ல இருந்து வெளியே வந்து அப்பாவை பாக்குறாங்க. அப்பா கையில பெரிய பெரிய 2 நூடுல்ஸ் பாக்கெட் இருந்தது. நூடுல்ஸ்! நீங்க எங்களுக்காக நூடுல்ஸ் வாங்கிட்டு வந்தீங்களா? ஆமா, உங்களோட ஃபேவரட் சைனீஸ் ரெஸ்டாரண்ட்ல இருந்து நான் உங்களுக்கு இதை வாங்கிட்டு வந்திருக்கேன். தேங்க் யூ அப்பா. அட தேங்க் யூ எனக்கு இல்ல, உங்க அம்மாவுக்கு சொல்லு. அம்மா மட்டும் இல்லன்னு வையே, நான் இதை வாங்கிட்டு வந்திருக்கவே மாட்டேன். தேங்க் யூ மம்மி. சரி சொல்லுங்க பசங்களா, உங்களோட பிளாங்கெட் ஃபோர்ட்ல எனக்கும் ஏதாவது இடம் இருக்கா? ஆமா அப்பா, நம்மளோட பிளாங்கெட் ஃபோர்ட் ரொம்பவே பெருசா இருக்கு. ஓ அப்படியா? அதுக்கப்புறம் அப்பா அம்மா கட்டு சிங்கி எல்லாருமே அந்த பிளாங்கெட் ஃபோர்ட்குள்ள போய் உட்கார்ந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி அந்த நூடுல்ஸ சாப்பிடுறாங்க. கட்டு ஜிங்கி, உனக்கு முயல பார்க்கணுமா? அப்பா, இந்த பிளாங்கெட் ஃபோர்ட்ல எந்த ஒரு இடமும் இல்ல, அதனால இந்த விலங்கு வர முடியாது. அட ஜிங்கி செல்லம், நான் ஒன்னும் உண்மையான முயலை பத்தி பேசல. அப்ப அந்த காக் லைட்ஸ ஆஃப் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் போன்ல ஃபிளாஷ் லைட்ட ஆன் பண்ணி அதுக்கப்புறம் அந்த கையில அவரு அந்த ராபிட் மாதிரி பண்ணி காட்டுறாரு. வாவ்! எனக்கு ஏனை எப்படி பண்றதுன்னு கூட தெரியும். ஆஹா, அப்பா பண்ணுங்கப்பா. அப்பா அந்த கைய அப்புறம் விரல வச்ச பொசிஷனை பார்த்தா இப்ப அங்க ஒரு யானை அழகா தெரிஞ்சிட்டு இருந்தது. ஒரு மானு, அதுக்கப்புறம் குரங்கு, அப்புறம் ஒரு ஆடோட முகத்தை கூட பண்றாரு. அப்புறமா சடனா கரண்ட் வந்துடும். பசங்களா, போன கரண்ட் வந்துடுச்சு, டிவி ஏதாவது பார்க்கணுமா என்ன? வேணாமா, இந்த பிளாங்கெட் ஃபோர்ட்ல நாங்க என்ஜாய் பண்ற அளவுக்கு டிவில என்ன இருக்கு? நான் இந்த சம்மர் சீசன் முழுவதும் இந்த பிளாங்கெட் ஃபோர்ட்ல தான் இருக்க போறேன். கட்டு சொன்னதை கேட்டு எல்லாருமே ஜோரா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. கட்டு சிங்கி பண்ணாங்க கார் வாஷ். அன்னைக்கு சாட்டர்டே சாயந்தரம் அம்மா டின்னருக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்பாவை கட்டு சிங்கி டிவி பார்க்கவே விட மாட்டேங்கிறாங்க. ஹே பசங்களா, டிவி முன்னாடி நிக்காதீங்கப்பா. இல்ல அப்பா, நீங்க அப்பத்துல இருந்து டிவி தான் பாக்குறீங்க, நாங்க சொல்றது கேட்கவே மாட்டேங்கிறீங்க. அப்பா, அப்பத்துல இருந்து டிவி தான் பார்த்துட்டு இருக்கீங்க. அதே நேரத்துல அம்மா அங்க வராங்க. அப்புறம் சொல்றாங்க, சரியா சொன்னீங்க பசங்களா, அப்பா டிவி பார்க்கும்போது யாரு என்ன சொன்னாலுமே காது கொடுத்து கேட்கவே மாட்டாரு. ஓஹோ, உங்க அம்மாவும் கூட உங்க டீம்ல தான் இருக்காங்களா? அட என்னப்பா, இப்ப நீங்க நாங்க சொல்றது கேட்டே ஆகணும்பா. ஆமா. ஓ சரி பசங்களா, சொல்லுங்க, என்ன விஷயம் சொல்லுங்க. அப்பா, எப்பத்துல இருந்து கேட்டுட்டு இருக்கோம்பா உங்களை ஒரு ரோட் ட்ரிப்புக்கு எங்களை கூட்டிட்டு போங்கன்னு சொல்லி. ஆமாப்பா, நாளைக்கு வர சண்டே ரோட் ட்ரிப்புக்கு போகணும்னு ரொம்ப ஆசையா இருக்குப்பா. போலாமே, நான் ஏன் வேண்டாம்னு சொல்ல போறேன். நம்ம நாளைக்கு ரோட் ட்ரிப் போலாம். அட இல்ல இல்ல, நாளைக்கு போக முடியாதே. என்னம்மா, அப்பாவே போலான்னு சொல்லிட்டாங்க, நீங்க ஏம்மா வேணா சொல்றீங்க? அட கொஞ்சம் வெளிய போய் அந்த காரோட நிலைமைய பாருங்க. அப்பா உங்களோட காரை கழுவியே ரொம்ப நாளாச்சு. இப்ப அப்படி அழுக்கா இருக்க காரை ரோட் ட்ரிப்புக்கு நம்ம கொண்டு போக முடியாது பசங்களா. அடா ஆமாப்பா, காரு ரொம்பவே அழுக்கா இருக்குப்பா. நீங்க எதுவும் டென்ஷன் ஆகாதீங்க, நாம அடுத்த சண்டே கண்டிப்பா போலாம். அப்புறம் பாவ பசங்க 2 பேருமே ரொம்பவே சோகமாயிடுறாங்க. அப்பா அம்மா கூட இத பார்த்து
ரொம்பவே கவலைப்படுறாங்க. பசங்க வேற சைலண்டா உட்கார்றாங்க. ஆனா அழுக்கா காரை கூட எடுத்துட்டு போக முடியாது. அப்ப கட்டுக்கு ஒரு ஐடியா வருது. அப்பா அம்மா, எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. நானும் சிங்கியும் நாளைக்கு காலையில எந்திரிச்சு கார் வாஷ் பண்ணா நாம ரோட் ட்ரிப்புக்கு போகலாம் இல்லையா? கட்டு சொன்ன உடனே அப்பா அம்மா அதை பத்தி யோசிச்சு அவங்க சரின்னு அப்படி பண்ணா கூட நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. சரி, ஓகே. நீங்க 2 பேரும் போய் கார் வாஷ் பண்றீங்க அப்படின்னா நம்ம போலாம். அப்பா அப்படி சொன்னதோ பசங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனா சிங்கி கொஞ்சம் டவுட்டா கேக்குறா. கட்டு, நமக்கு தான் கார் வாஷ் பண்ண தெரியாதே, என்ன பண்றது? அட சிங்கி, எப்படியாவது வாஷ் பண்ணிடலாம். எனக்கு ரோட் ட்ரிப்புக்கு போகணும், அவ்வளவுதான். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். எனக்கு ரோட் ட்ரிப் போகணும். சரி, நான் உனக்கு எதா இருந்தாலும் ஹெல்ப் பண்றேன். மறுநாள் காலையிலே பசங்க 2 பேருமே ரொம்ப சீக்கிரமா எந்திரிச்சிடுறாங்க. அவங்கள பார்த்ததும் அவங்க அம்மா ரொம்பவே ஆச்சரியத்துல இப்படி கேக்குறாங்க. பசங்களா, இவ்ளோ சீக்கிரம் எந்திரிச்சிட்டீங்களா? அப்ப கார் வாஷ் பண்றதுல நீங்க அவ்வளவு சீரியஸா இருக்கீங்க? ஆமாமா, கண்டிப்பா ரோட் ட்ரிப் போயே ஆகணும். அதுக்காக சீக்கிரமா எந்திரிச்சு கார் வாஷ் பண்ணலாம் டிசைட் பண்ணிட்டோம். சரி சரி, அப்பாவை கூட கூட்டிட்டு போங்க. அங்க நீங்க தனியா போய் பைப் கனெக்ட் பண்ண முடியாது. அப்புறம் கட்டு சிங்கி அப்பாவை கூட கூட்டிட்டு போறாங்க. அப்பாவும் அங்க போய் அவங்களுக்கு தேவையான ஹெல்ப் பண்றாரு. அட கட்டு, இங்க பாத்தியா? காரை கிளீன் பண்ணனும்னா ரொம்பவே கஷ்டப்படணும் போல இருக்கு. ரொம்ப அழுக்கா இருக்கு, தெரியுதா? ஆமா சிங்கி. நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, கார் ரொம்ப அழுக்கா இருக்குன்னு. சரி பசங்களா, நான் இப்ப பைப்பை செட் பண்ணி கொடுக்கறேன். நான் கிளம்புறேன். உங்களுக்கு ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லி அப்பா அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. கட்டு சிங்கி ஒரு பக்கெட், ஒரு ஸ்பாஞ்ச், அதுக்கப்புறம் வாஷிங் லிக்விட் கொண்டுட்டு வந்திருப்பாங்க. வா சிங்கி, நம்ம வேலைய ஆரம்பிச்சிடலாம். நான் போய் அங்க குழாவை ஓபன் பண்ற, பத்திரமா இரு, சரியா? தண்ணி வந்து ரொம்ப ஃபோர்ஸா வரும், நல்லா கொஞ்சம் அப்படியே கெட்டியா புடிச்சுக்கோ. சரி கட்டு. கட்டு போய் குழாவை ஆன் பண்ணதும் தண்ணி வந்த ஃபோர்ஸ்ல சிங்கியால அந்த பைப்பை ஹோல்ட் பண்ண முடியல. அப்படியே அவள மேல முழுவதும் தண்ணி ஊத்திடுச்சு. அத பார்த்த உடனே கட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் அவன் ஜோஹோரா சிரிச்சிட்டு சொல்றான், அட நான் சொன்னேன்ல, அது கொஞ்சம் போர்ஸா வரும், கெட்டியா புடிச்சுக்கோன்னு. உன்னால முடியல. கட்டு அப்படி கேலி பண்ணிட்டு இருந்ததோ சிங்கிக்கு கோவம் வருது. அதுக்கப்புறம் அவ அந்த பைப்ப கட்டு பக்கமா திருப்பி அவனுக்கோ தண்ணி அடிக்கிறா. அட என்ன பண்ற சிங்கி நீ? கட்டு, நீ என்ன எதுக்காக கேலி பண்ணிட்டு இருக்க? இப்ப விடு, நாம 2 பேரும் வாஷ் ஆயிட்டோம், கார் வாஷ் பண்ணலாம். கட்டு சிங்கி 2 பேரும் சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கார் வாஷ் பண்ண 2 பேரும் ஸ்டார்ட் பண்றாங்க. காருக்கு தண்ணி அடிச்சிட்டு இருக்கும் போதே அதுல இருந்த டஸ்ட் எல்லாமே கிளியர் ஆயிடுது. அதுக்கப்புறம் சிங்கி ஃபோம் ரெடி பண்ணிட்டு இருந்தா. அத பார்த்ததும், வாவ், எவ்ளோ பபிள்ஸ் பாத்தியா கட்டு, நல்லா இருக்குல்ல? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப வாசனையா இருக்குல்ல? கொடு கட்டு, ஸ்பஞ்ச கொடு. நான் இப்ப கார ரொம்ப அழகா க்ளீன் பண்ண போறேன். நீ ஏன் பண்ற? அத நான் பாத்துக்கிறேன். என்ன? முடியாது, அது நான் தான் பண்ணுவேன். எது நல்லா இருக்குமோ அதுதான் நீ பண்றன்னு ஒத்துக்குற. கட்டு சிங்கி வேலை பண்ணாம நான் பண்றேன், நீ பண்ற அப்படின்னு சொல்லி 2 பேருமே சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. அத கேட்டதோ அம்மா கீழே ஓடி வராங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேர்கிட்டயும் சொல்றாங்க, இங்க பாருங்க, வேலை செய்ய வந்திருக்கீங்களா, சண்டை போட வந்திருக்கீங்களா கட்டு சிங்கி? அப்புறம் நீங்க எல்லாம் ஏன் இவ்ளோ நினைச்சு போயிருக்கீங்க? அது அம்மா, நாங்க பைப்பால கொஞ்சம் விளையாடணுமா, அதான். அம்மா, கட்டு என்ன சோப்பு போட விட மாட்டேங்கறான், அவன் தான் போடுவான்னு சொல்றான். ஓஃபோ, இப்படி பண்ணிட்டு இருந்தா கண்டிப்பா வேலை நடக்கவே நடக்காது. சரி பரவாயில்ல, வீட்டுக்குள்ள வாங்க, ரோட் ட்ரிப் வேணா எதுவும் வேணாம், காரோ வாஷ் பண்ணாதீங்க, அவ்வளவுதான். மம்மி அப்படி திட்டினதோ 2 பேருக்குமே புத்தி வருது. அம்மா அம்மா, வேண்டாமா, தயவு செய்து அப்படி பண்ணிடாதீங்க. சிங்கி, இந்தா நீ இந்த ஸ்பாஞ்ச் எடுத்துக்கோ, நீயே போடு சோப் எல்லாமே, அதுக்கப்புறம் நான் எல்லாம் கிளீன் பண்றேன். கட்டு, சரி. அம்மா நீங்க போங்க, நாங்க சண்டை போட மாட்டோமா. அம்மா திட்டினதும் கட்டு சிங்கி சண்டை போடாம கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி கொஞ்ச நேரத்திலேயே காரை பல நாக்கிடுறாங்க. அதுக்கப்புறமா அப்பா அம்மா வந்து பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க. அட வாவ், கார் என்ன இவ்ளோ கிளீனா இருக்கு? அட கட்டு சிங்கி, ரொம்ப அழகா கிளீன் பண்ணிருக்கீங்க நீங்க. தேங்க்யூமா. அப்பனா நம்ம ரோட் ட்ரிப்புக்கு போறோம் இல்லையாமா? நிச்சயமா பசங்களா, போலாம். சீக்கிரம் குளிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுங்க, அப்புறம் நம்ம ரோட் ட்ரிப் போகலாம். அதுக்கப்புறம் அப்பா அம்மா கட்டு சிங்கி எல்லாருமே ரோட் ட்ரிப்க்கு ரெடி ஆயிட்டு கிளம்பிடுறாங்க.
பாத்தீங்களாங்க, இவங்க 2 பேரும் சரியா பிரேக்ஃபாஸ்ட் கூட பண்ணல. அம்மா கவலைப்படாதீங்கம்மா, நாம ரோட் ட்ரிப் போயிட்டு இருக்கோம்ல, நாங்க கண்டிப்பா ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம். ரொம்ப ஜாலியா இருக்கோமா. ஆ புரிஞ்சதாம்மா. இப்ப பசங்களாம் ரொம்பவே ஸ்மார்ட். அப்பா அம்மா கட்டு சிக்கி அவங்களோட ரோட் ட்ரிப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பா மியூசிக் ஆன் பண்றாரு. கட்டு சிங்கி ஒவ்வொரு பக்கமா அந்த சீனரிஸ பார்த்துட்டு என்ஜாய் பண்றாங்க. அதுக்கப்புறமா அப்பா ஒரு டாபா பாக்குறாரு. பார்த்ததும் அந்த டாபா கிட்ட போய் நிறுத்துறாரு. பசங்களா வாங்க, நம்ம போய் சாய் பக்கோடா சாப்பிடுவோம் வாங்க. இன்னைக்கு கிளைமேட்டும் ரொம்ப நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் அப்பாவும் அம்மாவும் டாபால போய் உட்கார்றாங்க. அவங்க பக்கோடா, சமோசா, அதுக்கப்புறம் டீ குடிக்கிறாங்க. இப்ப நம்ம எங்க போறோங்க? அது வந்து நம்ம இங்க இருந்து கொஞ்சம் தூரம் போனோம்னா ரொம்ப ஃபேமஸான ரெஸ்டாரண்ட் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். நாம அங்க போலாமா? நாம அங்க போறதுக்குள்ள மதியம் ஆயிடும். நாம அங்க போய் லஞ்ச் சாப்பிடுவோம். இது நல்ல ஐடியாப்பா. நல்லதா இருக்கும். அப்புறம் அப்பா எல்லாரையும் அந்த ரெசார்ட்க்கு கூட்டிட்டு போறாரு. அங்க போய் கட்டு சிங்கி பாக்குறாங்க. அங்க வெளியவே ரொம்ப நல்ல பார்க் இருந்தது. அத பார்த்ததும் 2 பேரும் சந்தோஷமா விளையாட ஆரம்பிச்சிடுறாங்க. இது ரொம்பவே நல்லா இருக்கு இல்ல சிங்கி? ஆமா கட்டு. பசங்களா வாங்க, நம்ம லஞ்ச் சாப்பிடுவோம். அப்புறம் வந்து ஊஞ்சல் ஆடுங்க. ஓகேப்பா. அப்பா அம்மா கட்டு சிங்கி எல்லாருமே அதே ரெஸ்டாரண்ட்ல லஞ்ச் சாப்பிடுறாங்க. அதுக்கப்புறமா அவங்க பார்க்ல விளையாடி ரொம்ப என்ஜாய் பண்றாங்க. அதுக்கப்புறம் கார்ல ஏறி உட்கார்ந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வர வழியில அப்பா மறுபடியும் மியூசிக் ஆன் பண்றாரு. இவங்களும் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பா, இந்த சன்செட் எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமாப்பா? இன்னைக்கு ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணோம்ப்பா. ஆமாப்பா, இந்த ரோட் ட்ரிப்ப கண்டிப்பா மறக்கவே மாட்டோம் நாங்க. ஆமா பசங்களா, உண்மையாவே இந்த ரோட் ட்ரிப்பு ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா பாருங்களேன், இந்த காரு மறுபடியும் ரொம்ப அழுக்காயிடுச்சு. எல்லா இடத்துலயும் தூசி படிஞ்சிருக்கு. பரவாயில்லப்பா, மறுபடியும் நாங்க கார் வாஷ் பண்றோம். உண்மையாவா பசங்களா? ஆமா மம்மி, கார் வாஷ் பண்றதுல நாங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணோம் தெரியுமா? அப்படி சொன்னதும் எல்லாரும் சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. ஒருவேளை உங்களுக்கு எங்களுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா அதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.